வேண்டியது எதுவென்று நான் அறியேன், நீயே அறிவாய், நீயே அருள்வாய். ஓம் நமச்சிவாய வாழ்க. ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பு வணக்கம். இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது 2023 எப்படிலாம் போயிருக்கோம் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம அனுபவிக்கக்கூடாதோ அதெல்லாம் அனுபவிச்சிருப்போம். கஷ்டங்கள், துன்பங்கள், துரோகங்கள், அவமானங்கள் ஒரு பக்கம் அப்படின்னா, எவ்வளவு சம்பாரித்து வச்சிருந்தாலும் அதை எல்லாத்தையும் இழந்து சொத்து, நகை, பணம், வாகனம், வீடுனா வீட்டு மேலே கடன் வாங்கி அடுத்தவங்களுக்கு எழுதி வச்சிருக்கணும். இப்படி பல செல்வங்களை தற்போது இழந்து இருப்பீர்கள். இந்த 2023ஆம் ஆண்டில் பயங்கர செலவு ஆயிருக்கும். அதுவும் சுபவரைய செலவு ஆயிருக்குமா அப்படின்னா கொஞ்சம்தான். முதலீடு தொழிலில் போட்டோம், அதுபோல் அடுத்தவர்களை நம்பி கொடுத்த பணம், இது எல்லாமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, கடன் பிரச்சனை முக்கிய பிரச்சனைக்கு காரணம். இப்போ மன உளைச்சல் ஒரு பெரிய கஷ்டத்துக்கு காரணம் கடன் பிரச்சனை தான். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் அந்த கடன் கொடுத்தவர்கள் இப்போ கேட்பாங்க. அப்போ இது மாதிரியான வாழ்க்கை இந்த 2023 படாத கஷ்டங்களையும் அனுபவங்களையும் பெற்றிருப்பீர்கள் என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். அப்போ வருகிற 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு இந்த 2024இல் என்ன செய்ய போகிறார்? ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரா, அல்லது இருக்கிற கஷ்டத்தில் இன்னும் கஷ்டத்தை சேர்ப்பாரா அப்படின்னா, கொஞ்சம் விரைய செலவுகள் இன்னும் தொடரும். இப்போ இருக்கிற செலவுகள் எப்படியோ அதுபோல் விரைய செலவுகள் தொடரும். அதை சுப செலவுகளாக மாற்றக்கூடிய திறமை உங்கள் கையில் இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டு இந்த குரு பகவானால் ஒரு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றத்தை என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் குறிப்பாக தோழிகளும் சந்திக்க போகிறீங்க. பல தோல்விகள், துரோகங்களுக்கு அப்புறம் அந்த தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் லாபத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுபோல் வேலை இழந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் வேலை இழந்த என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா அதை விட ஒரு அருமையான வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சோர்ந்து போய் இருக்கிறத விட நமக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமையப்போகுது, அதனால தான் இந்த வாய்ப்பு போனது அல்லது இந்த வேலை போச்சு அப்படின்னு மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். சோர்வடைஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக ஒன்று நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த தன்னம்பிக்கை இருந்தால் போதும். அது எவ்வளோ பெரிய வேலை போனாலும் சரி, வேலையே இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி, இப்போ இந்த குரு பகவானால் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லை, குருவின் பார்வையால் திருமணம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. எத்தனையோ தடைகள் வந்திருக்கும் திருமணத்திற்கு. நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காது, நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்காது. திருமணம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது பணம் காசு இருந்திருக்காது, பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல் இருந்திருக்கும், சரியான வேலை அமைஞ்சிருக்காது. இப்படி தடைகள் இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் மாறி உங்கள் குடும்பமே சந்தோஷப்படுற அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டு இப்போ சுப காரியங்கள் நீங்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த 2024ஆம் ஆண்டில் வருகிறது. அது மட்டும் இல்லை, சொத்து வாங்கலாம். என் அன்பு நண்பர்களே, இது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உண்மைதான் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படலாம், இல்லை இதெல்லாம் கதை அப்படின்னு கூட நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன முயற்சி பண்ணி அதற்கான உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா மிகப்பெரிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்கள் காலகட்டத்துக்கு இருக்குது. இந்த குரு பகவான் உங்களுக்கு அதற்கான விஷயங்களை சாதகமாக மாற்றி தருகிறார். அதுபோல் நோய்கள் நீங்கும். அது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அதனுடைய வலிமை குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் காணாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மன நிம்மதி கிடைத்தாலே ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அப்போ மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா என் நண்பர் ரிஷபராசி நண்பர்களே, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஆன்மீகத்தில் இறங்குங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு ஆன்மீகம் அப்படின்னா ஒரு உசுறு. ஆன்மீகத்தில் அவ்வளவு நம்பிக்கை உடையவர்கள், ஆழமான நம்பிக்கை. யார் எது சொன்னாலும் அந்த ஆன்மீகத்தில் மட்டும் குறைச்சி இடப்படவே முடியாது. அப்படி ஆன்மீகத்தில் அதீத நம்பிக்கையுடைய நீங்கள் இது மாதிரியான காலகட்டத்தில் இன்னும் பலமாக உங்களது ஆன்மீக பயணத்தை எடுத்து செல்லுங்கள். அப்போ 2024இல் சுக்கிரன் 7ஆம் இடத்தில் களத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார். அப்போ சுக்கிரன் அப்படின்னா கலைக்கு சொந்தக்காரகம், செல்வத்துக்கு சொந்தக்காரம், அதுபோல் குடும்ப சந்தோஷங்களுக்கு சொந்தக்காரம். அதனால் வாழ்க்கை துணை ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க. வாழ்க்கை துணையுடனான காதல் உணர்வுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் காதலே பிடிக்காது அப்படின்னு சொன்ன ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்போ காதல் கனிந்து அது சீக்கிரமாக திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பு கூட அமையும். அதுபோல் இந்த ராசியில் பிறந்த நண்பர்களும் தோழிகளும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த கவனமாக இருக்கணும் அப்படின்னா, அதாவது ஆண்கள் பெண்கள் விஷயத்தில்
அடுத்த பாலினத்தவர் மீது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இல்லைனா மதிப்பு மரியாதைக்கு மிகப்பெரிய பங்கம் ஏற்பட்டுவிடும். நீங்கள் என்னதான் உங்கள் தொழிலையும் குடும்பத்திலையும் வேலையிலையும் சிறப்பாக இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டாலும் இந்த அடுத்த பாலினத்தவர்கள் மூலியமாக வரக்கூடிய அவமரியாதை பிரச்சனை இருக்குல்ல, அது உங்களை ஆளையை வீழ்த்திவிடும். அதால பாதாளத்திற்கு சென்று புதைச்சிரும் அப்படின்னு பார்த்துங்களேன். என்னன்னா இந்த காலகட்டத்தில் ஆசைகள் அதிகரிக்கும். இந்த மோகம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மோகம் தற்போது அதிகமாக வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். அப்போ அடுத்த பாலினத்தவர்களை பார்க்கும்போதோ அவர்களுடனான பேசுகிற வாய்ப்போ அல்லது பழகிற வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் நம்ம குடும்ப சூழ்நிலையெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு மானம் மரியாதை புகழ் இந்த கௌரவம் மிக முக்கியமாக தமிழினத்துக்கே உரிய விஷயம். உயிரை விட மானமும் கௌரவமும் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கௌரவம் போகக்கூடாது அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி அந்த எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் விதி ரொம்ப ஈஸியாக விளையாடும். விதி அப்படிங்கிறது நமக்கான களம் கிடைக்குமா விளையாட அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதிக்கு நீங்கள் களத்தையே அமைச்சு கொடுத்தது மாதிரி ஆகிடும். அதனால் அடுத்த பாலினத்தவர்கள் மீது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நண்பர்களும் தோழிகளும் அவசியம். அப்போ இந்த 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்னா மிக அற்புதமாக இருக்க போகிறது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த 2024 ஆண்டிற்கான அதிர்ஷ்ட தேவதையை அனுப்பி வைத்திருக்கிறது. உங்கள் வீட்டு வாசலில் அதிர்ஷ்ட தேவதையை அனுப்பி வச்சிருக்கிற இந்த பிரபஞ்சம் இந்த 2024 ஆண்டு நீங்கள் எப்படி அமைச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதிர்ஷ்ட தேவதை வாசலில் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு வரவேற்கணும், சந்தோஷத்தோடு வரவேற்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்தது கடந்து போகட்டும். இந்த 2024 நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்தணும். இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்த வைக்கணும். இப்படி ஒரு முடிவை நீங்கள் இந்த ஆண்டு செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் உங்களுக்கான மாற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் பொதுவாக ஒரு பிரபஞ்ச விதியை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழுந்து நிற்பீங்க சிங்கம் மாதிரி. என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் துரோகம் அவமானம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஜோதிட சாஸ்திரம் கிரக அமைப்பு தான் காரணம். இதை உங்கள் அனுபவத்திலேயே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஜாதகரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் அதிகம் பேருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லைனாலும் நம்ம குடும்பத்தில் மூத்த குடி மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மா கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தை போய் பார்ப்போம் அப்படிம்பாங்க. ஒரு கஷ்ட காலத்தில் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்க போகுது, நம்ம இப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் நமக்கும் நம்முடைய ஜாதகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நமது முன்னோர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அது சிவனாக இருக்கலாம், அது பிரபஞ்சமாக இருக்கலாம், அது இயற்கையாக இருக்கலாம், அது சூரியனாக இருக்கலாம், அல்லது 9 கிரகங்களாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் திட்டமிட்டபடி இதுதான் இங்கே ட்விஸ்டே. நம்முடைய வாழ்க்கை ஏற்கனவே எழுதி வைத்தாகிவிட்டது. அப்போ இது எவ்வளோ பெரிய வியப்பு பார்த்தீங்களா? அப்போ நமக்கு முன்னாடியே தெரியும் நம்முடைய வாழ்க்கையை இப்படி தான் பயணிக்க போகுது அப்படின்னு. அப்போ இந்த பயணம் நமக்கு முன்னாடியே தெரியும் போது அப்போ ஏதோ ஒன்று இருக்குதானே. அப்போ எவ்வளோ பெரிய விதிகள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை மாற்றக்கூடிய சக்தி ஒன்று இருக்கிறது. அதனுடைய அருள் நமக்கு கிடைச்சா போதும். ஏதாவது நமக்கு நல்ல யோகமான திசைகள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே சாதகமாக நடக்கும், டக்குன்னு வெற்றிகரமாக நடந்து முடியும். அதே சமயத்தில் யோகமான திசையில் சில கெட்ட ஆதிபத்திய புத்திகள் இருந்ததுன்னா திடீர் சறுக்கல், தோல்வி, எதிர்பாராத நஷ்டம், நோய் நொடிகள் இப்படியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு அடிக்கடி. அப்போ இது போல் காலகட்டத்தில் தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்தை நமக்கு மேலே இருக்கிற சக்தியை சிவனை நம்ம நம்ப வேண்டிய அவசியமாகிறது. அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி போன்ற நாட்களில் காலை மாலை 2 வேளையிலையும் நம்ம வீட்டில் சாம்பிராணி தூவி வாசனை வரவழைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதிர்ஷ்ட தேவதை வாசலில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வாசனைகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க வருவாங்க. அலங்கோலமாக கெட்ட வாடைகள் நம்ம வீட்டில் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்த வழியாக திரும்பி போயிடுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விதியாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய மதி நம்ம கையிலையும் இருக்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா சாம்பிராணி தீப தூபம் வீட்டை அலங்கரித்து வைக்கிறது, வாசல் முன்னாடி பச்சரிசி மாவால் கோலம் போட்டு தாமரை பூ வைக்கிறது, அருகாலில் சக்தி வாய்ந்த அந்த கோலங்கள்லாம் பச்சரிசி மாவால் போடுறது, காலையிலையும் மாலையிலையும் தீபமேற்றி வைப்பது. அப்போ இது போல் சில பூஜை சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சாம்பிராணி பொடியில் இந்த கருவேலம் பொடி வெண்கடுகுத்தூள்
இதை சேர்த்து கலந்து வீடு முழுக்க அந்த புகையை காட்டினீங்கன்னா, அது மட்டும் இல்லை அலுவலகத்திலையும் இந்த தூப தீப புகையை காட்டினீங்கன்னா திருஷ்டி, தீய சக்திகள், வயிற்றெரிச்சல்கள் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்குல்ல, ஏதோ ஒரு எதிர்மறை சக்திகள் இதெல்லாம் வெளியே போயிடும். அப்போ இது மாதிரியான விஷயங்கள் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். குட் பேபி இவங்க சுத்தமான தரமான பொருட்களை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பூஜை சம்மந்தமான பொருட்கள் என்னென்ன இருக்குது எல்லாமே புதுவிதமாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி சக்தி வாய்ந்த பொருட்களை இவங்க வச்சுருக்காங்க. முடிஞ்சால் இவங்கள்ட்ட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது மட்டும் இல்லாமல் அனைத்து விசேஷங்களுக்கும் பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுச்சு. இப்போ பஞ்சதீப எண்ணெய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலும் இருக்கலாம். அதாவது 5 தீப எண்ணெய்களை சேர்த்து பயன்படுத்துறது தான். விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்ப எண்ணெய், நெய், 4 எண்ணெய்களும் ஒரு பசுமாட்டு நெய்யும் சேர்த்து உருவாக்கக்கூடியதான் இந்த பஞ்சதீப எண்ணெய். அந்த காலத்தில் ஏவல், பில்லி சூனியம், செய்வினை, துஷ்ட சக்திகளுடைய தொல்லையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு 5 எண்ணெய்களை சேர்த்து கொளுத்தி பரிகாரங்களை செய்வாங்க. அது தனிநபர் மட்டும் இல்லை, வீட்டில் மட்டும் இல்லை, கோவில்லையும் இது மாதிரியான பரிகாரத்தை செய்வாங்க. அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் நேரத்தில் இதை ஏற்றி வழிபடுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் அனுபவம் வாய்ந்த சில தாந்திரிகர்கள்லாம் இதை தொடர்ந்து செய்வாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. இது பஞ்சபூத சக்திகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது தான் இந்த பஞ்சகாவிய, இந்த பஞ்சதீப எண்ணெயை நம்ம ஏற்றி வைப்பது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நேரடி அல்லது மறைமுக எதிரிகளோட தொல்லை நீங்கும். நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சு தான் நம்ம தொழில் செய்வோம். அப்போ அதனுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதற்கான மரியாதையை நம்ம செஞ்சது மாதிரி. அப்போ நம்ம அந்த மரியாதை கொடுக்கும்போது இந்த பிரபஞ்சமே 9 நவக்கிரகங்கள் மூலியமாக நமக்கான சக்தியை அது கொடுக்கும். அப்போ பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இந்த பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி தீபமேற்றி வழிபட்டால் நிச்சயம் பலன்கள் கிடைக்கும். அதுபோல் திடீர் விபத்துகள், மருத்துவ செலவுகள், கையில் இருக்கிற பணம், செல்வம், பொருள் இதெல்லாம் இழக்கிறது. அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் நம்முடைய கிரகங்கள் நீச்ச கிரகமாக இருக்கலாம், அல்லது திசை புக்தி இது மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கெட்ட தசா புத்திகள் ஓடிக்கிட்டு இருக்கலாம். அதனால தான் இது மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். காரிய தடை, வீண் வம்புகள், மனக்குழப்பம், அதுபோல் பொருள் நஷ்டம் இதெல்லாம் நமக்கு ஏற்பட்டதுன்னா அந்த பஞ்சதீப எண்ணெயை நம்ம வீட்லேயும் அலுவலகத்திலையும் கோவிலையும் ஏற்றும் போது அதிலிருந்து மீளக்கூடிய சக்தியை இந்த எண்ணெய் கொடுக்கும். பட்ட காலே படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கெட்ட திசைகள், நீச்ச அம்சம், கண் திஷ்டி, பொறாமை இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை ரொம்ப அழுத்தம், நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே விடாத அளவுக்கு அதெல்லாம் தடைகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் உணர்ந்தவர்களால் மட்டும்தான் இது உண்மைன்னு புரிஞ்சிக்க முடியும். பல பேர் இதெல்லாம் நம்புறதே இல்லை, கந்திஷ்டினா நம்புறதே இல்லை. நம்ம கையில் இருக்குது வாழ்வும் தாழ்வும் அப்படின்னு. நல்லா இருக்கிற நமக்கு திடீர்னு ஜுரம் வந்துடும், ஒரு நோய் வந்துடும், ஒரு கஷ்டம் வந்துடும், ஒரு கடன் வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த போட்டி, பொறாமை, கந்திஷ்டி. அப்போ இதை நீங்கள் நம்பியே ஆகணும். அதுபோல் கிரக திசா புத்திகள் அமைப்புகள் வலுவாகவும் யோகமாகவும் இருந்தால் இந்த கந்திஷ்டியோட வேகம் தணிஞ்சிடும். ஒருவேளை வலுவாக இல்லை அப்படின்னா இது மாதிரியான பரிகாரங்களை நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அந்த அமாவாசை, பௌர்ணமி, செவ்வாய், வெள்ளிக்கிழமையில் மாலை 6 மணிக்கு மேலே வீட்லேயோ அல்லது கோவில்லையோ இந்த பஞ்சதீப எண்ணெயை ஏற்றுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற துஷ்ட சக்திகள் நீங்கி சுபிட்சங்கள் பெருகும். அது மட்டும் இல்லை, எதிரிகள் ஒழிவார்கள். உங்கள் வாழ்க்கையில் வலிமை அதிகரிக்கும். கடன், திருமண தடை இதெல்லாம் தீர்றதுக்கு நரசிம்மருக்கு பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வழிபடுங்க. கடலூர் மாவட்டம் சிங்கரிகுடியில் 16 திருக்கரங்களுடன் ரணியனை சம்ஹாரம் செய்த நிலையில் நரசிம்மர் உக்கிரமாக அருள்பாலிக்கிறார். அங்கே போயிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஏற்றுங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். மனநிலை பாதிப்பு, கடன் தொல்லை, திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில நஷ்டம், எதிரிகளால் தொந்தரவு, கிரக தோஷங்கள் இவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த நரசிம்மர் கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சதீப எண்ணெயை தானமாக கொடுக்கலாம், அல்லது பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வச்சுட்டு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அது ஏற்படுத்தும். இந்த கோவிலில் ஒரே மூலஸ்தானத்தில் 3 நரசிம்மர் அருள் கொடுப்பார்கள். இது எங்கேயுமே பார்க்க முடியாது. மிக மிக அரிதான ஒரு இடம் அந்த இடம். அப்போ மற்ற நரசிம்மர் தலங்களை விட சிறப்பு வாய்ந்ததாக இந்த தலம் இருக்குது. இங்கே போயிட்டு வந்தால் திருமண தடை, கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க இவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் சிங்கிரி குடியில் இருக்கிற நரசிம்மர் கோவிலில் போயிட்டு நெய் தீபம் இல்லைன்னா இந்த பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை எவ்வளோ பெரிய கந்திஷ்டியாலும் எதிரிகளாலும் துரோகிகளாலும் உங்களை தடுக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கை அப்படியே நிமிர்ந்து நிற்கும். இப்போ பஞ்சதீப எண்ணெயிலையும் பல கலப்படம் இப்போது கலந்து கொண்டிருக்கிறது. பஞ்சதீப எண்ணெயில் மட்டும் இல்லை, உணவு சார்ந்த பொருட்களையும் சரி, பூஜை பொருட்களையும் பல கலப்படம் வந்துருச்சு. கலப்படமே இல்லாமல் சுத்தமான
பூஜை பொருட்கள் வேணும் அப்படின்னா இந்த குட் பேபி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தரமான பூஜை பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதை நீங்கள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இது ஒரு விளம்பரம் தான். நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில் வாங்குவோம், பக்கத்தில் உள்ள கடையில் இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம். அதெல்லாம் தரமான பொருட்களாக இருக்கா அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறி தான். பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள்லையும் இருக்குது. ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போது தான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையாக அடைய முடியும். பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது. அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவை 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையா வித்தியாசமா இருக்குங்க. அது மாதிரி கட்டியாவும் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, பவுடராகவும் இருக்கு அவங்கள்ட்ட. அடுத்தது காவி பவுடர், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட, ஏன்னா ஆன்மீகத்தில் மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, பசுமாட்டோடைய சாணம், கோமியம், நெய், பால், தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு. இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம். அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு. அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு. கப்பு சாம்பிராணி, நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி. அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு. பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம், பர்ஸ்லயும் வச்சுக்கலாம், நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். அது மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம வச்சுக்கலாம். பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு. பஞ்சபோதங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிரபலம். இது நம்ம கடையில் வாங்கும்போது கலப்படம் அதிகமாக இருக்கும். கலப்படம் அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்க கம்மியாக கொடுக்குறாங்க. இவங்க சுத்தமான செக்கில் ஆட்டின 4 எண்ணெய்கள், அதாவது விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய், இப்படி 4 எண்ணெய்களை பயன்படுத்துகிறாங்க. அதோடு சேர்த்து நெய், பஞ்சதீப எண்ணெயும் இவங்க ரெடி பண்ணுறாங்க. சுத்தமாக தரமானதாக இருக்குது. அது மாதிரி 3 எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையாக இருக்குங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் தான் இதோடைய பலன் உங்களுக்கு புரியும். அது மாதிரி மூலிகை வத்தி 1.5 மணி நேரம் இந்த வத்தி எரியும். இப்படி தரமான விலையில் தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உண்மையாக நம்பத்தகுந்த ஒரு பிராண்ட், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் குரு பகவானுக்கு உதவுகிறார். ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அவர்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு செவ்வாய் பகவானும் உதவியாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் சூரியனுடன் பயணம் செய்கிறார். அப்போ அதனால் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சரியாகும். பல பிரச்சனைகளிலிருந்து மீளுவதற்கான ஐடியா, அதாவது தெளிவு உங்களுக்கு பிறக்கும். என்ன செஞ்சால் அந்த ஐடியா கிடைக்கும், எது மாதிரியான பாதையில் நம்ம பயணிக்கணும், யாரை சந்திக்கணும், எந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் அதே நேரத்தில் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது உறவினர்கள், கூட பிறந்தவங்களுக்கு அவர்களுக்கு பிறந்தவங்களால, இப்படி உறவினர்கள் மூலயமா சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும். மன அழுத்தம் கொஞ்சம் அதிகரிக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் நிதானம் தேவை இந்த காலகட்டத்தில். ஏன் இந்த வாகனத்தில் நம்ம நிதானமாக செல்லணும் அப்படின்னா விபத்துக்காரகர் 8ல் அமர்கிறார். அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது சின்ன சின்ன விபத்துகள், பாதிப்புகள், வாகனம் ஏதாவது பழுது ஏற்படும், பாதியிலே அதனால் நிற்கும், இல்லை எதுலையாவது இடிக்கும், ஏதாவது உரசும், இப்படி இது மாதிரியான சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுபோல் ரத்த தானம் இந்த காலகட்டத்தில் செய்கிறது நல்லது. அதாவது இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு ரத்த தானம் செய்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா செவ்வாயின் பார்வை குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் விழுது. அதனால் இந்த ரத்த தானம் செய்யும்போது உங்களுக்கான பாவங்கள் அங்கு தீர்க்கப்படும். எப்பொழுதுமே நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் தான். ஏதோ முன்ஜென்ம வினையோ அல்லது முற்பிறவியில் செஞ்ச பாவங்களோ நம்மளை தொடர்ந்துன்னு வச்சுங்களேன். அதை சில நல்லது செஞ்சு, தர்மங்கள் செஞ்சு, கோவில் குளத்துக்கு போய் பூஜைகள் செய்து, விளக்கேற்றி வைத்து, இல்லாதவர்களுக்கு உதவி செய்து, இப்படி தான் நம்ம இந்த பாவங்களை குறைக்கணும். அப்போ அதனால் ரத்த தானம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ ரத்த தானம் செஞ்சீங்க அப்படின்னா பாவங்கள் போய் உங்களுக்கான செல்வத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் பணம் வருமானம் அதிகமாக வரும். இந்த காலகட்டத்தில் 3ஆம் வீட்டில் செவ்வாயோட பார்வை விழுறதுனால தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும். அப்போ யார் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் எது இருக்கோ இல்லையோ, நமக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடலாம். தைரியம் இருக்கும்போது மனசில் ஒரு வேகம் வரும், ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும், அப்போ தெளிவு பிறக்கும். இந்த தைரியம் இல்லாமல் தான் பல பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்பிக்கையே இல்லாமல் சில தோல்விகளை சந்தித்து மீள முடியாமல் கிடக்கிறாங்க. அதனால் அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்குது. கொஞ்சம் இந்த காரமான உணவுகளை நீங்கள் அப்பப்போ சேர்த்துக்காதீங்க. அதனால் வயிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க.
நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரியான காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம சொன்னது மாதிரி ஆன்மீக பயணத்தில் அப்பப்போ ஈடுபடுங்க. என்னன்னா சுக்கிரனின் அருட்பார்வை கிடைக்க வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில் விளக்கத்தி வைங்க. அதுபோல் வியாழக்கிழமையில அனுமானுக்கு துளசி மாலை அனுப்பித்து வழிபடுங்க. ஏன்னா நமக்கு வீரம், தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னா அனுமானுக்கு துளசி மாலை அணிவிச்சா அந்த தன்னம்பிக்கை நமக்கு தாராளமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் அடிக்கடி கோவிலுக்கு போகிறது நல்லது. நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் தான் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கோவிலுக்கு போகலாம். ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை ஏதாவது தொடங்கணும்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம், பூஜை செய்யலாம். அப்போ நீங்கள் அடிக்கடி இந்த கோவிலுக்கு பூஜையில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கந்த சஷ்டி கவசம் படிங்க. ஒரு அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அது ஏற்படுத்தும். எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி செய்யும். நம்மள நிறைய பேருக்கு எவ்வளவு கோயிலுக்கு போனாலும், எவ்வளவு சாமி கும்பிட்டாலும், எவ்வளவு பூஜைகள் செஞ்சாலும், பரிகாரங்கள் செஞ்சாலும் அந்த வினைகள், பாவ வினைகள்லாம் தீர்றதே இல்லை. ஏன்னா முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்ம முற்பிறவியில் அல்லது முன்ஜென்மத்தில் ஏதோ தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ இது மாதிரியான காலகட்டத்தில் நம்முடைய பாவங்கள் சுத்தமாக போகலை அப்படின்னா நம்முடைய நட்சத்திர நாட்களில் பிறந்த சித்தர்களை நம்ம வணங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு கடவுளையே நேரில் பார்த்தவர்கள் அல்லது கடவுளுடைய அருளை பெற்றவர்கள், வரத்தை பெற்றவர்கள் சித்தர்கள். அதனால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்கள் சித்தர்கள். அப்போ அவர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வர்றது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நட்சத்திர நாட்களில் பிறந்த சித்தரை போய் பார்க்கணும். இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தர் யாருன்னு பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்துக்கான சித்தர் மச்சமுனி சித்தர் தான் உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தர். இவருடைய ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது. இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க, இவருடைய பரிபூரண ஆசி கிடைக்கும். அடுத்தது மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களுக்கான சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் தான் இந்த நட்சத்திரத்துக்கான சித்தர். அப்போ இவருடைய ஜீவசமாதி சங்கரன் கோவில் அப்படிங்கிற ஊரில் இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னொரு சித்தர் கூட நல்ல பலன் கொடுப்பார். இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சட்டமுனி சித்தர் தான் அவர். திருவரங்கம் இந்த ஊரில் தான் இந்த சித்தர் இருக்காரு. இந்த ஜீவசமாதிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. கடவுளிடம் நேரடியாக அவர்கள் தொடர்பு வைத்து கொண்டவர்கள். அப்போ கடவுளுடைய சக்தி கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை, ஐதீகம். கடவுளை நம்ம வணங்கும் போது கிடைக்கிற பலன்களை விட இந்த சித்தர்கள் மூலியமாக கடவுளிடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ என்னன்னா எந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியம் அப்படிங்கிறோமோ அதே மாதிரி இறைவனை நம்ம சேர்றதுக்கு இந்த சித்தர் வழிபாடும் மிக மிக முக்கியமான விஷயம். இறைவனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த சித்தர்கள் ஜீவசமாதிக்கு நம்ம போயிட்டு வருது மிக மிக நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். சரி, வெகு தொலைவில் இருக்கிற அந்த ஜீவசமாதிக்கெல்லாம் போக முடியல, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ஒரு வெள்ளை உடை, ஏதாவது ஒரு துணி இருந்துன்னா விரிச்சிக்கங்க. அதில் உட்காந்துக்கிட்டு இந்த சித்தரை, நான் இப்போ என்ன பேர் சொன்னனோ உங்கள் நட்சத்திரத்துக்கான சித்தர் பேரை உச்சரித்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் தியானம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த சித்தர்களை வணங்குறதுனால நம்மளுடைய பாவங்கள் குறையும். முன்ஜென்ம பாவங்கள் அல்லது முன்பிறவியில் செய்த பாவங்கள்லாம் குறைஞ்சிரும். நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த குரு பகவான். ஏன்னா மெயினாக இப்போ குரு பகவானை தான் பார்க்குறோம். நம்ம இந்த 2024 குரு பகவான் எப்படிலாம் நம்மளை ஆட்டுவிக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ லாப குரு உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை, குரு பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் லாப குருவாக வந்து நிற்கிறார். அப்போ பணபலத்தையும் மனபலத்தையும் உங்களுக்கு அதிகரிப்பார். இப்போ சுக்கிரன் செவ்வாய் இவரோட சேர்ந்து உங்களுக்கான அந்த பலத்தை கொடுக்க போகிறார்கள். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் பாய் விரிச்சு போட்டு எந்நேரமும் படுத்திருக்கணும், எழுந்திரிக்க கூடாது. அப்படி இல்லைங்க, எப்பொழுதுமே வேலையை பற்றி நம்ம சிந்திக்கணும். வேலையை பற்றி சிந்திக்கும் போது தான் நமக்கான தெளிவு பிறக்கும், முயற்சி செய்ய முடியும், ஏதாவது ஒரு தொழில் ஐடியா கிடைக்கும், நமக்கான பிரச்சனையை எப்படிலாம் தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம செய்கிற மிகப்பெரிய அலட்சியமே அதுதான். எல்லாத்தையும் பார்ப்போம், ஜோசியத்தை போய் ஜாதகத்தை பார்ப்போம், ஏதோ ஒரு 4-5 வீடியோவில் நமக்கான காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதில் சில பேர் நல்லா இருக்குது, அமோகமாக இருக்குது, யோக காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம சந்தோஷப்பட்டுப்போம். அப்படியா, சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த வேலையில் போயிடும். ஆனால் இப்படி இருக்குது, நமக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு போல, ஏதோ நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு, இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வருது, அப்போ அது என்னன்னு காது கொடுத்து கேட்போம், இல்லைனா அதற்கான முயற்சியை பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் சிந்திச்சிட்டிங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
அதனால தான் சொல்கிறேன், ரிஷபராசி நண்பர்கள் இந்த லாப குருவை பயன்படுத்திங்க. தொழிலில் வெற்றி கிடைக்க போகுது. சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். அமைதியும் ஆனந்தமும் உங்கள் வீட்டில் குடியேறும். புதிய பதவிகள் தேடி வரும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், அதாவது இந்த உலகத்தில் எந்த துறையில் நீங்கள் பணியாற்றி கொண்டு இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமை இப்போ வெளிப்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா போதும். அந்த முயற்சி ஆன்மீக பயணத்தோடு முயற்சி பண்ணும்போது இன்னும் அதிக பலன் கிடைக்கும், இன்னும் பலமாகவும் இருக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தை என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் குறிப்பாக தோழிகளும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்கனவே நம்ம அவமானப்பட்டிருக்கோம், அசிங்கப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும்போது எல்லாரும் நம்மளை மதித்தாங்க. இன்றைக்கி ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையால் நம்ம தாழ்வான இடத்துக்கு வந்துட்டதால் எல்லாருடைய பார்வையும் கொஞ்சம் அலட்சியமான பார்வை, நிராகரிப்பு. சில பேர் வேணுன்னே துரோகம் பண்ணுறது. என்ன தெரிய போகுது, நம்ம பங்குக்கு ஏதாவது புடுங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா என் அன்பு தோழிகள், இந்த பெண்கள்லாம் எந்த அளவுக்கு ஆன்மீக பயணத்தோடு உண்மையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது இந்த 2024ஆம் ஆண்டு. அதுவும் குரு பகவானால். அப்போ புதிய பதவிகள் தேடி வரும், பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இந்த 2024ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் குருவின் பயணம் வெற்றிகளை உங்களுக்கு குவிக்கும். அதே சமயத்தில் விரைய செலவுகளையும் ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, ஆனால் அதிக கவனமாக இருங்க. சந்தோஷத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் இந்த சந்தோஷங்கள் தான் மிச்சம். மீது எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதே இல்லை. அது உறவுகளோ செல்வங்களோ பணங்களோ. ஆனால் அந்த சந்தோஷம் மட்டும்தான். இந்த பிறவியில் நம்ம என்ன அனுபவித்தோம், எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிறது மட்டும்தான் மிச்சம். அதனால் சந்தோஷமாக இருங்க, ஆனால் அதிக கவனமாக இருங்க. பணத்துலேயும் சரி, குடும்ப விஷயத்துலேயும் சரி. அதுபோல் சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயுடன் சேர்ந்து பயணம் செய்கிறார். நம்ம அதை பார்த்தோம். அப்போ அஷ்டமத்தில் இருக்கிற கிரகங்களுடைய சேர்க்கையால் நம்ம சொன்ன மாதிரி செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுபோல் சூரியன் 9ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு பங்கு கிடைக்கும். உங்களுக்கான வாய்ப்பு அருமையாக அது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கான சாதகமான வாய்ப்பு கூட உருவாகி இருக்கும். தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு. அது என்னதான் நம்ம பெற்றவங்களை சண்டை பிடிச்சாலும் அல்லது மனசுக்கு ஒத்து போகலனாலும், ஏன்னா அந்த குழந்தை பருவம் வரைக்கும் அந்த பெற்றவங்களுடைய அருமை நமக்கும் அவங்களுக்கும் நம்மளுடைய அருமை தெரியும். ஆனால் வளர வளர நம்ம கூட பிறந்தவங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் அவர்களுடைய நடவடிக்கைகளை. ஏன்னா ஒரு தவிப்பு தான். இப்போ யாருக்கும் அதிகமாக செய்யணும், கம்மியாக செய்யணும், இல்லை அதிகமாக சார்ந்திருக்கணும் அப்படிலாம் அவங்களுடைய எண்ணம் இல்லை. அது சில பேருடைய கட்டாயத்தினால அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம பார்வைக்கு ஏதோ அவங்க ஒரு பக்கமாக சாயிறாங்க உறவுகளில். இப்போ அண்ணனுக்கு அதை செய்கிறாங்க, தம்பிக்கு இதை செய்கிறாங்க, அல்லது அக்காவுக்கு அதை செய்கிறாங்க, தங்கச்சிக்கு இதை செய்கிறாங்க நம்ம பெற்றவங்க. ஆனால் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம எவ்வளவு உழைச்சாலும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வேதனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாலும் அவங்க நமக்கான தெய்வங்கள், நம்மளை பெற்றவங்க. நமக்கு என்றைக்குமே அவங்க துரோகம் நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினச்சாங்கன்னா அவர்கள் செய்கின்ற அது பாவம். அவங்க எத்தனை ஜென்மத்தில் போனாலும், எத்தனை ஜென்மங்கள் அவங்க மாறி மாறி பிறந்தாலும் அந்த பாவங்களை அவர்களால் தீர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் எந்த பாவமும் செய்யாமல் அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து அவர்களுக்கான அன்பை பெறுங்கள். அதுதான் தீர்க்கக்கூடிய பாவ புண்ணியங்கள். அதுபோல் தாய் மாமனால் கொஞ்சம் சங்கடங்கள் உண்டாகும். இந்த தாய்மாமன் வழியில் கொஞ்சம் சங்கடம் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். குரு பகவான் இந்த சுக்கிரனை முன்னாடி நின்று இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஒரு வாகனத்தை வாங்கி கொடு, அவர்கள் உழைப்புக்கேற்ற வாகனத்தை வாங்கி கொடு அப்படின்னு கட்டளையிடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவை நினைவாக்கி கொள்ளுங்கள். ஆனால் முயற்சி என்பது மிக மிக முக்கியம். அதுபோல் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ரிஷபராசி நண்பர்களே, தோழிகளே, மறக்காதீங்க. மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது மிக மிக நல்லது. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. இல்லைனா 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு தெய்வங்களுக்கும் விளக்கேற்றி, அதாவது தீபம் ஏற்றி வைத்து விட்டு வாருங்கள். முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றுங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளால் முடியும் அப்படின்னா பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வைங்கள். நம்ம குலதெய்வத்துக்கு இந்த பஞ்சபூதங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா அனைத்து செல்வங்களையும் இந்த பஞ்சபூதங்கள்ட்ட இருந்து வாங்கி நம்மள்கிட்ட கொடுக்கும் இந்த குலதெய்வம். அதனால இந்த காலகட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது பணம். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதோ பிரச்சனையை நம்ம சந்திச்சிருப்போம். ஆனால் இந்த பிரச்சனையை சந்தித்தா மட்டும் நம்மளால் தாங்கவே முடியாது. கோபம் வரும், மனக்குழப்பம் வரும், மன உளைச்சல் வரும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் போயிடும் உச்சக்கட்ட சூழ்நிலையில். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வர வேண்டிய பணம்
சம்பள பணமோ அல்லது கமிஷன் பணமோ அல்லது வெளிநாட்டு பணம், கான்ட்ராக்ட் பணம், அட்வான்ஸ் தொகை, மீதி தொகை, நம்ம கடனாக கொடுத்த பணம், இந்த பணம்லாம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னா பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும், இல்லைன்னா அடியாள் வச்சுருக்கணும். அப்போ அடியாள் வச்சு அவங்கள மிரட்டி அவங்களுடைய சாபத்தை வாங்குகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம கொடுத்ததுக்கான பலனே நமக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு உதவிக்காக கொடுத்தோம், அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்காம பாவத்தை நம்ம சேர்த்துப்போம் அவர்களுடைய சாபம் நம்ம வாங்கினோம்னா. அப்போ அவர்களை நம்பி தான் நம்ம பணத்தை கொடுக்குறோம், இல்லை நம்பி தான் நம்ம பணத்தை வாங்குகிறோம். ஏதோ ஒரு கெட்ட நேரம் வாங்கின பணத்தை அவங்களால கொடுக்க முடியல, அப்போ அவங்கள மிரட்டி நம்ம பணம் வசூல் பண்ணவும் முடியல. அப்போ மிரட்டாமல் அவங்கள கஷ்டப்படுத்தாமல் அவங்களாவே நம்ம கைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 2 பரிகாரம் இருக்குது. இது முக்கியமான பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த பணத்தை அவர்களாகவே கொண்டு வந்து நம்ம கைக்கு கொடுப்பாங்க. அப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பரிகாரம் உப்பு, வெந்தயம், கருப்பு எள், இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டு லைட்டாக இடிச்சுக்குங்க. இடித்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி நம்ம வீட்டில் தென்மேற்கு மூலை இருக்கும், அந்த மூலையில் வச்சுருங்க. நம்ம கைக்கு அந்த பணம் வர வரைக்கும் அந்த மூலையிலே இருக்கட்டும், கண்டிப்பாக மிக விரைவில் வந்துடும். அடுத்த பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூவரசம் இலை, அந்த இலையை எடுத்து நல்லா கழுவிக்குங்க. அந்த இலையை அப்புறம் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி அந்த பூவரசம் இலைக்கு மேலே நீங்கள் யாருக்கிட்ட கடன் கொடுத்தீங்களோ அவர்களுடைய பெயர் எழுதுங்க. எவ்வளவு கடன் கொடுத்தீங்க அந்த பணத்தையும் எழுதுங்க எவ்வளோதுன்னு. ஒரு நீல நிற பேனாவால் இதை எழுதுங்க, கருப்பு நிற பேனாவால் கண்டிப்பாக எழுதிடாதீங்க. அப்போ அந்த தொகையை எழுதிட்டு அவங்க பேரை எழுதிட்டு ஒரு பச்சை கற்பூரத்தை உள்ளே வச்சுருங்க. ஏன்னா பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்தது. பணம் எங்கே இருந்தாலும் அது இழுத்து கொடுத்துரும். அந்த பச்சை கற்பூரத்துக்கு நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். சுத்தமான பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் பயன்படுத்தினோம்னா கண்டிப்பாக பணம் கொட்டும். அதனால் இந்த பச்சை கற்பூரம் உங்களுக்கு ஒரிஜினலாக எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா, குறைவான விலையில் கிடைக்கல அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த குட் பேபி அவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. கண்டிப்பாக பியூரான பச்சை கற்பூரம் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அந்த பச்சை கற்பூரத்தை அது உள்ள வச்சு அப்படியே கிழியாமல் போகாமல் அப்படியே சுருட்டிக்கிங்க. சுருட்டிவிட்டு உங்களுடைய குலதெய்வம் இருக்கும் பூஜை அறையில், அந்த குலதெய்வம் பக்கத்தில் வச்சுருங்க. இப்போ போட்டோ இருக்குது அப்படின்னா அதனுடைய காலடியில் வச்சுருங்க. இந்த குலதெய்வம் தான் இந்த பணம் திரும்பி வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது, இந்த குலதெய்வத்துக்கு தான் இருக்குது. அப்போ நம்ம குலதெய்வத்தை சரணாகாதி அடைஞ்சிருவோம். இப்போ 1000 2000னா பரவாயில்ல, இப்போ லட்சக்கணக்கில் வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இது மாதிரியான பரிகாரங்கள்லாம் செஞ்சுதாகணும். அப்போ இந்த பரிகாரத்தை அறகுறையாக செஞ்சிடாதீங்க, அறகுறை மனசோடு செஞ்சிடாதீங்க. என்றைக்குமே பரிகாரத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்தில் முனிவர்கள்லாம், ஞானிகள்லாம், சித்தர்கள்லாம் செஞ்ச பரிகாரங்கள் இது. இன்றைக்கி பணத்தை பயன்படுத்துகிறோம், அன்னைக்கு செல்வங்கள், அன்னைக்கு அவர்களுக்கு தேவையான செல்வங்கள்லாம் வரணும்னா இந்த பரிகாரத்தை பயன்படுத்தியிருப்பார்கள். அப்போ அந்த இலையை நம்ம அடிக்கடி மாற்றணுங்கிறதுலாம் இல்லை. கண்டிப்பாக அந்த பணம் உங்கள் கைக்கு வர வரைக்கும் அந்த இலை அங்கேயே இருக்கட்டும். தினமும் பூஜை அறையில் போய் கடன் வசூலாகணும் அப்படின்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க, அவ்வளவுதான். அப்போ நீங்கள் கடன் கொடுத்தவங்க வேணும்னே கடனை திருப்பி தரலனாலும், இல்லைனா அவர்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்க முடியலனாலும், ஏதாவது ஒரு வகையில் இதன் மூலயமா நல்லது நடந்து உங்கள் பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த பரிகாரம். அப்போ அவரே கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துருவார். சரி, இந்த 2 விஷயத்தை பார்த்தீங்க. அப்போவும் நம்ம கொடுத்த பணம் நம்ம கைக்கு வரல, எவ்வளோதோ விஷயம் பண்ணி நம்ம கைக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. அப்போ கவலைப்பட்டிங்கன்னா நமக்கு மன உளைச்சல் வரும், நம்ம கோவப்படுவோம், ஆத்திரப்படுவோம், அவங்ககிட்ட வம்பிழுத்து சண்டை பிடிச்சி கோர்ட்டு, ஜெயில் அப்படி போவோம், இல்லைன்னா நம்ம தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா சில அடிப்படை பிரபஞ்ச நியதின்னு ஒன்று இருக்குது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கடன் திரும்ப வரல, நமக்கு சேர வேண்டிய பணம் திரும்ப வரல அப்படின்னா ஒரு அடிப்படை நியதி இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒருவர் உழைத்த உழைப்பினால் சேர்த்த பணம் எந்த வகையிலும் வீண் போகாது அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. அது பணமாக திருப்பி வரலனாலும் ஏதாவது ஒரு வகையில் நல்லதாக வந்து உங்கள் கைக்கு சேரும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய உடல்நலனோ அல்லது உங்களுடைய சந்ததியினருக்கு உடல்நலன் சரியில்லை அப்படின்னா, அல்லது நிலைமை சரியில்லை அப்படின்னா, ஏதாவது ஒரு கஷ்டப்படுற காலத்தில் அந்த பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். அது பணமாக மட்டும் இல்லை, செல்வங்களா, சொத்தா, புதையலா, அதிர்ஷ்டமாக உங்கள் கைக்கு வந்து கண்டிப்பாக சேரும். நீங்கள் இழந்தது 5 லட்சமாக இருக்கலாம், ஆனால் 50 லட்சம் மதிப்புடைய செல்வங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அந்த நினைவு, அதாவது நீங்கள் ஏமாற்றம் அடைந்த நேரமோ அல்லது துரோகம் அடைந்த நேரமோ உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, அதனால் போனதை நினச்சி கவலைப்படாமல், மனம் சோர்வடையாமல், தொடர்ந்து திரும்ப கொடுக்க கொஞ்சம் அவகாசம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அவகாசம் கொடுத்தாலும் வரலையா பரவாயில்ல,
அந்த பணத்தை நம்ம எப்படி உழைச்சி மறுபடியும் கொண்டு வரலாம் அப்படின்னு புதிய முயற்சியில் ஈடுபடுங்க. உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது நம்ம இழந்தது 5 லட்சம், ஆனால் 50 லட்சத்தை நான் சம்பாதிப்பேன், அது என்னால் முடியும் அப்படின்னு அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் சபதம் எடுங்கள். அதை சவாலாக மாற்றும்போது கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே.